சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் வியாபாரத்துக்கு வந்த இடத்துல தான் நின்று அந்த வீடியோ போடுறேன். பட் இந்த ஒரு வீடியோ போடுறதுக்கு வேண்டி நான் 2 நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். ஏன்னா மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. என்ன ரவி அண்ணா உங்களுக்கு மனசு கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. நிறைய பார்க்குறவங்களும் என்னையே அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட்டு அது ரொம்ப கஷ்டம்தான். கடவுள் அந்த சோதனை, அதாவது ஒரு கஷ்டம் ஒரு மனசுக்கு கொடுக்கலாம். வாழ்க்கையவே கஷ்டமாக கொடுக்கக்கூடாது கடவுள். அதை நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன். யாருக்கும் இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜா பானு அப்படிங்கிற ஒரு ஐடி வச்சுருக்காங்க ஒரு அக்கா. அவங்க பேர் பானுக்கா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், வயசான அம்மா. இந்த அக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் ஹோட்டலில் பாத்திரம் கழுக எடுக்க அப்படி வீட்டு வேலை பார்க்க இப்படிமா கொஞ்சம் அவங்க வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. வாடகை தான், திருநெல்வேலி தான் அவங்க இன்றைக்கி சொந்த ஊர். வாடகைக்கு தான் இருக்காங்க. மாதம் 3000 4000 கொடுத்து வாடகைக்கு இருக்காங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு பார்த்திங்கன்னா அவர் விட்டுட்டு போயிட்டாரோ என்னென்னு தெரியல, வேறு மேரேஜ் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல. அந்த அண்ணா எனக்கு தெரியல, அவ்வளோவா டீட்டெயிலாக நானும் அவ்வளோ கேட்டுக்கிடலை. சரிங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாப்புல, ஒரு 20-21 வயசு பையன் இருக்கும்போது அவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் போகும்போது இறந்துட்டாப்புல. ஒரே பையன் தான், வேறு யாருமே இல்லை. அதேமாதிரி அவங்க சப்போர்ட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்க, ஒரு வீட்டு வேலை பார்க்க இப்படிமா அவங்க லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 சில்லற சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருக்காங்க. பட் வச்சுருந்தாலுமே அவங்க அப்படியே நார்மலாக போய்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா தைராய்டு மாத்திரை, இப்படி இந்த தொண்டையில் தைராய்டுன்னு நினச்சிட்டே இருந்துட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. பட் ஒரு நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த எச்சு துப்பும்போது பார்த்திங்கன்னா பிளட்டாக வந்திருக்கு. உடனே ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ரொம்ப கூடிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா ஓகே அப்படின்ட்டு அட்மிட்லாம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணுன்னு இருக்காங்க. பட் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கையெழுத்துலாம் போட்டு அவங்கள பார்க்க கூட இருந்து பார்க்கணும் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் ஆள் யாருமே கிடையாது. அதனால் அவங்களுக்கு அதனால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு இருக்காங்க. பட் இவங்க என்ன செய்யணும்னு தெரில. பட் டிஸ்சார்ஜ் பண்ணால் கூட ஆள் இல்லை அப்படின்ட்டு, சரி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்காக போயிடலாம் அப்படின்னாங்க. பட் அவங்க சேனலில் ஒரு உதவி கேட்டிருக்காங்க. அவங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸில் லைவ்லலாம் வந்திருக்காங்க. நானும் அவங்க லைவில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். பட்டு இது நான் சாதாரண வீடியோவில் நான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது அவங்களோட இது தெரிஞ்சு இப்போ 4-5 நாள் ஆச்சு. பட் இதனால் நானும் 2 நாளாக பார்த்திங்கன்னா நானும் ஊர்லேருந்து 1 வாரம் இருந்துச்சு வியாபாரத்துக்கு. அதனால் நான் 2 நாள் வீடியோ போடாமல் இருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ போடவே இல்லை. அவங்க வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ போனதுக்கப்புறம் நான் எடுத்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ அவங்க போட்டிருக்காங்க பேசியே. அதாவது அவங்க லைஃப்பை பற்றி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறவங்க உறவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்குற இந்த சொந்தங்களாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி என்னோடய சொந்தங்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும், அனைத்து நண்பர்கள் எல்லாருமே இப்போ அவங்கள்ட்ட எப்படி கேட்குறேன்னு தெரில. பட் எல்லாருமே கொஞ்சம் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க நம்பர் தர்றேன். எனக்கு அவங்க நம்பர் மட்டும்தான் அவங்க ஐடியில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நான் ஃபோன் போட்டு பேசினேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்து நீங்கள் அவங்களுக்கு உங்களால் ஏண்ட உதவி அவங்களும் பண்ணுங்கள். சரிங்களா. அதனால் நாங்கள் அதை பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் அப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்ததில்ல. அவங்க அழுதழு என்கிட்ட ஃபோன் போடும்போது அவ்வளோ கண்ணீர் வடித்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் நம்புகிறேன். சரிங்களா. அதுமாரி பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம். அந்த நம்பரை நான் சொல்கிறேன், ஓகேவா. 73 97 15 80 45. இன்னொருக்கா சொல்கிறேங்க நம்பரு 73 97 15 8045. சரிங்களா. அதேமாதிரி அவங்கள ஐடியில் நான் உங்களுக்கு எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே எடுத்து போடுறேன். நம்ம சொந்தக்காரர் எல்லோரும் பார்க்குற இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே பார்த்து உங்களால் ஏண்டளவு ஒரு உதவி பண்ணுங்கள். சரிங்களா. எங்களால் ஏண்டளவுக்கு நான் பார்த்திங்கன்னா உதவி பண்ணுறேன். அதேமாதிரி எங்கள் வியாபாரி எல்லாருமே இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். பட் எனக்கு டைம் கிடைக்குமா அவங்களுக்கு டைம் கிடைக்கணும். எல்லாம் வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க பற்றியில் வந்தவொடனே அவங்களால ஏண்டாலும் நான் சொல்கிறேன், வீடியோலாம் காமிச்சிட்டு சொல்கிறேன். அவங்களால ஏண்ட உதவி கொடுக்கும்போது அது அவங்களும் நேராக கூகுள் பே அனுப்பி அவங்களுக்கு ஃபோன் பேரில் நேராக அனுப்பிடுவாங்க. ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும்தான் என்ன ஃபோன் நம்பரில் அனுப்புனா போதும் ரவி அண்ணா அப்படின்னா அவங்க சொல்லலை. பட் எனக்கு ஃபோன் நம்பர் தான் நான் இருக்குது, அதில் அனுப்புன்னு சொல்லி அவங்க வீடியோ பேசி விட்ருக்காங்க. எல்லாருமே பார்த்துக்கோங்க. ராஜா பானு அப்படிங்கிற அவங்க ஐடி தான். அவங்க பேர் பானுமதி. அவங்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இப்போ வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து போட்டுருக்காங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் உள்ள வீடியோஸ் தான். எல்லோரும் பாருங்கள், எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவுசெய்து உங்கள்கிட்ட எல்லோரும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்காக இல்லை, அவங்களுக்காக வேண்டி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா. நான் வியாபாரத்துக்கு வந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், பாத்திரம் அங்கே இருக்குது. பட்டு இன்னொருக்கா கூட சொல்லிக்கிறேன், 73 97 15 80 45. சரிங்களா. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நம்ம சொந்தக்காரங்க, அதேமாரி நம்ம சொந்தங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உங்களால் ஏண்ட உதவி பண்ணுங்கள், அதே ஒரு பெரிய சந்தோஷம். சரிங்களா. ஒரு நேரம் நம்ம அனுப்புகிற உதவி அவங்க ஒரு நேரம் சாப்பிட்டாலே அது நமக்கு புண்ணியம் தான், நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சேரும்.
வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எல்லாரும் யாராவது அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாய் 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 பாய். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் வியாபாரத்துக்கு வந்த இடத்துல தான் நின்று அந்த வீடியோ போடுறேன். பட் இந்த ஒரு வீடியோ போடுறதுக்காண்டி நான் 2 நாளாக வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். ஏன்னா மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. என்ன ரவி அண்ணா உங்களுக்கு மனசு கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. நிறைய பார்க்குறவங்களும் என்னையே அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட்டு அது ரொம்ப கஷ்டம்தான். கடவுள் அந்த சோதனை, அதாவது ஒரு கஷ்டம் ஒரு மனசுக்கு கொடுக்கலாம். வாழ்க்கையவே கஷ்டமாக வந்து கொடுக்கக்கூடாது கடவுள். அதை வந்து நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன், யாருக்கும் இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜா பானு அப்படிங்கிற ஒரு ஐடி வச்சுருக்காங்க ஒரு அக்கா. அவங்க பேர் பானுக்கா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், வயசான அம்மா. இந்த அக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் ஹோட்டலில் பாத்திரம் கழுக எடுக்க அப்படி வீட்டு வேலை பார்க்க இப்படிமா கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. வாடகை தான், திருநெல்வேலி தான் அவங்க இன்றைக்கி சொந்த ஊர். வந்து வாடகைக்கு தான் இருக்காங்க. மாதம் 3000 கொடுத்து வாடகைக்கு இருக்காங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு பார்த்திங்கன்னா அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரோ என்னென்னு தெரியல, வேறு மேரேஜ் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல. அந்த அண்ணா எனக்கு தெரியல அவ்வளோ டீட்டெயிலாக. நானும் அவ்வளோ கேட்டுக்கிடலை. சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாப்புல, ஒரு 20-21 வயசு பையன் இருக்கும்போது அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் போகும்போது இறந்துட்டாப்புல. ஒரே பையன் தான், வேறு யாருமே இல்லை. அதேமாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்க, ஒரு வீட்டு வேலை பார்க்க இப்படிமா அவங்க லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 சில்லற சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருக்காங்க. பட் வச்சுருந்தாலுமே அவங்க அப்படியே நார்மலாக போய்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு மாத்திரை, இப்படி இந்த தொண்டையில் தைராய்டுன்னு நினச்சிட்டே இருந்துட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. பட் ஒரு நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எச்சு துப்பும்போது பார்த்திங்கன்னா ரத்த பிளட்டாக வந்திருக்கு. உடனே ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ரொம்ப கூடிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா ஓகே அப்படின்ட்டு அட்மிட்லாம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணுன்னு இருக்காங்க. பட் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கையெழுத்துலாம் போட்டு அவங்கள பார்க்க கூட இருந்து பார்க்கணும் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் ஆள் யாருமே கிடையாது. அதனால் அவங்களுக்கு அதனால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு இருக்காங்க. பட் இவங்க என்ன செய்யணும்னு தெரில. பட் டிஸ்சார்ஜ் பண்ணால் கூட ஆள் இல்லை அப்படின்ட்டு, சரி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்காக போயிடலாம் அப்படின்னாங்க. பட் அவங்க சேனலில் ஒரு உதவி கேட்டிருக்காங்க. அவங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸில் லைவ்லலாம் வந்திருக்காங்க. நானும் அவங்க லைவில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். பட்டு இது வந்து நான் சாதாரண வீடியோவில் நான் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கும்போது அவங்களோட இது தெரிஞ்சு இப்போ 4-5 நாள் ஆச்சு. பட் இதனால் நானும் 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நானும் ஊர்லேருந்து வந்து 1 வாரம் இருந்துச்சு வியாபாரத்துக்கு வந்து. அதனால் நான் 2 நாள் வீடியோ போடாமல் இருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ போடவே இல்லை. அவங்க வீடியோ வந்து நான் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ போனதுக்கப்புறம் நான் எடுத்து சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ அவங்க போட்டிருக்காங்க பேசியே, அதாவது அவங்க லைஃப்பை பற்றி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்காங்க. அந்த ஒத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறவங்க உறவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்குற சொந்தங்களாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி என்னோடய சொந்தங்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும், அனைத்து நண்பர்கள் எல்லாருமே இப்போ அவங்கள்ட்ட எப்படி கேட்குறேன்னு தெரில. பட் எல்லாருமே கொஞ்சம் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க நம்பர் வந்து தர்றேன். எனக்கு வந்து அவங்க நம்பர் மட்டும்தான் அவங்க ஐடியில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நான் ஃபோன் போட்டு பேசினேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்து நீங்கள் அவங்களுக்கு உங்களால் ஏண்ட உதவி அவங்களும் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால் நாங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் அப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்ததில்ல. அவங்க அழுதழு என்கிட்ட ஃபோன் போடும்போது அவ்வளோ கண்ணீர் வடித்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? அதுமாரி பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம். அந்த நம்பரை நான் சொல்கிறேன், ஓகேவா? 73 97 15 80 45. இன்னொருக்கா சொல்கிறேங்க நம்பரு 73 97 15 8045. சரிங்களா? அதேமாதிரி அவங்கள ஐடியில் நான் உங்களுக்கு எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே எடுத்து போடுறேன். நம்ம சொந்தக்காரர் எல்லோரும் பார்க்குற இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே பார்த்து உங்களால் ஏண்ட அளவு ஒரு உதவி பண்ணுங்கள். சரிங்களா? எங்களால் ஏண்ட அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா உதவி பண்ணுறேன். அதேமாரி எங்கள் வியாபாரி எல்லாருமே இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். பட் எனக்கு டைம் கிடைக்குமா அவங்களுக்கு டைம் கிடைக்கணும். எல்லாம் வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க பற்றியில் வந்தோடனே அவங்களால ஏண்டாலும் நான் சொல்கிறேன், வீடியோலாம் காமிச்சிட்டு சொல்கிறேன். அவங்களால ஏண்ட உதவி கொடுக்கும்போது அதை அவங்களே நேராக கூகுள் பே அனுப்பி அவங்களுக்கு ஃபோன் பேரில் நேராக அனுப்பிடுவாங்க. ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும்தான் என்ன ஃபோன் நம்பரில் அனுப்புனா போதும் ரவி அண்ணா அப்படின்னா அவங்க சொல்லலை. பட் என்ன ஃபோன் நம்பர் தான் அண்ணா இருக்குது, அதில் அனுப்புன்னு சொல்லி அவங்க வீடியோ பேசி விட்ருக்காங்க. எல்லாருமே பார்த்துக்கோங்க. ராஜா பானு அப்படிங்கிற அவங்க ஐடி தான். அவங்க பேர் பானுமதி. அவங்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இப்போ வீடியோஸ்லாம் தொடர்ந்து போட்டுருக்காங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் உள்ள வீடியோஸ் தான். எல்லோரும் பாருங்கள், எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவுசெய்து உங்கள்கிட்ட எல்லோரும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்காக இல்லை, அவங்களுக்காக வேண்டி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? நான் வியாபாரத்துக்கு வந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், பாத்திரம் அங்கே இருக்குது. பட்டு இன்னொருக்கா கூட சொல்லிக்கிறேன், 73 97 15 80 45. சரிங்களா? நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நம்ம சொந்தக்காரங்க, அதேமாரி நம்ம
சொந்தங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உங்களால் ஏண்ட உதவி பண்ணுங்கள், அதே ஒரு பெரிய சந்தோஷம். சரிங்களா? ஒரு நேரம் நம்ம அனுப்புகிற உதவி அவங்க ஒரு நேரம் சாப்பிட்டாலே அதுக்கு நமக்கு வந்து புண்ணியம் தான், நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சேரும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எல்லாரும் யாராவது அனுப்புவீங்க அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாய் 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 பாய்.